குடந்தை கீழ்கோட்டம் நாகேஸ்வர சுவாமி கோயில். இது திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படும் அப்பர் சுவாமிகளால் பாடப்பெற்ற அற்புதமான சிவாலயமாகும். இது தஞ்சாவூர் மாவட்டத்தின் கும்பகோணம் நகரில் அமைந்துள்ளது. நரகாசுரன், சூரியன் முதலானோர் வழிபட்ட தலம் என்பது தொன்மையான நம்பிக்கை. சூரியன் வழிபட்ட இந்த தலத்தில் இன்றும் சித்திரை மாதம் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் சூரிய கிரணங்கள் மூலவரின் மீது நேரடியாக விழுவதை நாம் இன்றும் காண முடியும். இறைவன் நாகேஸ்வர சுவாமியாக இங்கு அருள் பாலிக்கிறார். இறைவி பெரிய நாயகி என்று அழைக்கப்படும் பிருகன்நாயகி அம்மன். தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 27வது சிவத்தலமாகும் இந்த குடந்தை கீழ்கோட்டம் நாகேஸ்வர சுவாமி கோயில். தமிழகத்தில் உள்ள நாகர் கோயில்களில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயிலும் ஒன்றாகும். கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம், புதுக்கோட்டை அருகே உள்ள பேரையூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோயில் ஆகியன பிற நாகர்கோவில் ஆகும். இந்த குடந்தை கீழ்கோட்டம் நாகேஸ்வர சுவாமி கோயிலின் தல வரலாறை நாம் இப்பொழுது காணலாம். அமிர்த குடத்துக்கு அர்ச்சனை செய்த வில்வம் விழுந்த இடத்தில் சிவகுரி ஒன்று தோன்றியது. அந்த தலமே வில்வவனேசம் என்று பெயர் பெற்றது. அதுதான் நாம் இப்பொழுது காணக்கூடிய கீழ்கோட்டம் நாகேஸ்வர சுவாமி கோயில். இந்த தலம் நாகேஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. கும்பகோணத்தில் உள்ள மிக தொன்மையான கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும். இங்கு நாகராஜன் பூஜித்ததால் இறைவன் நாகேஷ பெருமானாகவே திகழ்ந்து அருள் பாலிக்கிறார். திருநாவுக்கரசர் இந்த தல பெருமானை பாடும் பொழுது குடந்தை கீழ்கோட்டம் என்றே தேவாரத்தில் குறிப்பிடுகிறார். கும்பகோணம் பாஸ்கர க்ஷேத்திரம் என்று பெயர் பெற்றதற்கு இந்த தலமே சிறந்த சான்றாக விளங்குகிறது. இந்த தலத்தின் இறைவன் நாகேஸ்வரன். அந்த பெயர் மட்டுமின்றி வில்வத்தில் இருந்து தோன்றியதால் வில்வவனேஸ்வரர் என்றும், ஆதிசேஷனுக்கு அருள் செய்ததால் நாகேஸ்வரர் என்றும், பாதாளத்தில் இருப்பதால் பாதாளலிங்கேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவி பிருகன்நாயகி அம்மன் என்று அழைக்கப்படும் பெரிய நாயகி அம்மனாக இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள். குடந்தை கீழ்கோட்டம் நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலின் ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் கிழக்கு நோக்கி கம்பீரமாக எழுந்தருளியிருக்கிறது. உள்ளே இடது பக்கம் நந்தவனமும் சிங்கமுக தீர்த்த கிணறும் உள்ளன. வலப்பக்கம் பெரியநாயகி அம்மனின் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. உள்ளே சென்றால் இடது பக்கம் 16 கால் மண்டபமும் வலது பக்கம் நடராஜ சபையும் உள்ளன. இந்த நடராஜ மண்டபம் ரத அமைப்பில், அதாவது தேர் அமைப்பில் உள்ளது. இரு புறங்களிலும் உள்ள கல், அதாவது தேர் சக்கரங்கள் உள்ளன. இந்த சக்கரங்களின் ஆரங்களாக 12 ராசிகளும் இடம்பெற 2 குதிரைகளும் 4 யானைகளும் இந்த தேரை இழுக்கும் வகையில் இந்த தேர் மண்டபம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சபையின் பெயர் ஆனந்த தாண்டவ நடராஜ சபை. இங்கு சிவகாமி அம்மை நடராஜரின் நடனத்திற்கு தாளம் போடும் பாவத்திலும், மகாவிஷ்ணு நடராஜரின் நடனத்திற்கேற்ப குழலோதும் பாவத்திலும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கோயிலின் கொடிமரம் முன்பு சுமார் 35 அடி உயரத்தில் இருந்தது. அந்த கொடிமரத்தின் மேல் பகுதி சேதமடைந்ததால் அதனை சீரமைத்து 29 ஜனவரி 2016 ஆண்டு அன்று மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த குடந்தை கீழ்கோட்டம் நாகேஸ்வர சுவாமி கோயில் சிவராத்திரியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறது. நாகராஜனான வாசுகியும் இன்னும் சில பாம்புகளும் ஒரு மகா சிவராத்திரி புண்ணிய நன்னாளில் இரவில் முதல் காலத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயிலிலும், 2ஆம் காலத்தில் திருநாகேஸ்வரத்திலும், 3ஆம் காலத்தில் திருப்பாம்புரத்திலும், 4ஆம் காலத்தில் நாகப்பட்டினத்திலும் வழிபட்டு பலனடைந்ததாக தல புராணங்கள் விவரிக்கின்றன. கும்பகோணத்தில் இருந்த பாடகச்சேரி சுவாமிகள் என்று அழைக்கப்படும்
பாடகச்சேரி ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் சிறுக சிறுக பொருள் சேர்த்து இந்த கோயிலில் திருப்பணி செய்து 1923 ஆண்டு கும்பாபிஷேகமும் செய்து வைத்தார். 1923 ஆண்டுக்கு பிறகு 14 செப்டம்பர் 1959 தொடர்ந்து பிப்ரவரி 1 1988 தொடர்ந்து பிப்ரவரி 1 1988 இந்த கோயிலில் குடமுழுக்குகள் நடைபெற்றன. இந்த கோயிலின் குடமுழுக்கு பிறகு நவம்பர் 29 2015 மீண்டும் நடைபெற்றது. இந்த குடந்தை கீழ்கோட்டம் நாகேஸ்வர சுவாமி கோயிலில் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நாம் அடையும் பலன்கள் அளப்பரியதாக இருக்கின்றன. ராகு, கேது மற்றும் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்தால் தோஷங்கள் நீங்கி நிம்மதி பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. திருமணத்தடை, குழந்தை பாக்கியமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த கோயிலில் வந்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. சூரியன் வழிபட்ட தலமாக இது இருப்பதால் இந்த தலத்தில் வழிபட கண் தொடர்பான நோய்கள் நீங்கும், ஆரோக்கியம் பெருகும் என்பதும் ஐதீகம். இந்த தலம் சூரியன் வழிபட்ட தலமாக இருப்பதால் சூரிய கிரகணத்தின் போது சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழும் அற்புதத்தை நாம் தரிசிப்பது அளப்பரிய பலன்களை தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. நாகேஸ்வரரை வழிபட தடையான காரியங்கள் கைகூடும் மற்றும் தொழில் வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதும் நம்பிக்கை. அப்பர் சுவாமிகள் பாடிய அற்புதமான சிவத்தலமாகிய இந்த குடந்தை கீழ்கோட்டம் நாகேஸ்வர சுவாமி கோயிலில் நாமும் வழிபட்டு அளப்பரிய பலன் பெறலாமே.
ஏற்றின்னு இருக்கா. அது காமிக்கிறோம். நேரம் ஒரு பூஜை பண்ணிக்கலாம். ஓம் ஆதார சக்தே நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் தர்மாய நமஹ, ஓம் ஞானாய நமஹ, வைராக்யாய நமஹ, கார்கோடகாய நமஹ, குளிகாய நமஹ, பத்மாய நமஹ, பத்மஸ்யோபரே கம் கண. எல்லாரும் சில்லறை காசு எடுத்துக்கணும். சில்லறை காசுன்னு மைக்கில் சொல்றாருன்னு சில்லறை காசு தான் எடுக்கணும்னு ஒன்றும் அத்தியாவசியம் கிடையாது. எல்லாரும் எடுத்து இந்த பிள்ளையார்கிட்ட சாத்துங்க. மந்திர புஷ்ப சரணபங்கஜம் சமர்ப்பயாமி. சாத்திட்டீங்கன்னா ஒரு தேமஹே தன்னோ பந்தி பிரச்சோதயாத். மகா கணபதே மகா திவ்யமங்கள பிரத்யக்ஷ தீபம் தரிசயாமி. ஏற்றி காட்டிட்டீங்கன்னா கீழே வச்சுட்டு கையில தொட்டு கும்பிட்டுட்டு அணைச்சி வச்சிருங்க. கையோட போறீங்க பஞ்சு முட்டாய் மாதிரி அடிச்சுட்டே இருங்க. நிப்பாட்டுங்க போறோம். அப்படியே கையை எடுத்து கும்பிட்டுங்க. திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும், திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் ஆணை முகத்தானே காதலா. மகா பிரார்த்தன பிரதர்ஷன நமஸ்கார புஷ்பம் சமர்ப்பயாமி. எல்லாரும் அப்படியே மறுபடியும் ஒரே ஒரு பூ துண்டு எடுத்துட்டு மறுபடியும் 5 தடவை. ஏன் அப்படின்னா பிரமஸ்த துரித ஷஹத் பாரா ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பிரிய தீர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணஹாம் திவிதேவராத்தே ஸ்வேகவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாபிகம் சதிதமே உத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹு தட்சணே பாஸ்வே சகாப்தே अस्मिन् वर्तमान प्रियपाहकारिः प्रपावती षष्ठी संवत्सराणां मध्ये विषुवावसुनाम संवत्सरे उत्तरायणे शिशिरतु कुम्भमासे कृष्णपक्षे अद्य त्रयोदश्यां शुभतिथौ भानुवासरः वासरयुक्तायाम् उत्तराषाढ नक्षत्र युक्तायां शुभयोग शुभनक्षत्र एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां नवग्रह देवता आनुकूल्य सिद्धेत्तम आदित्यादि नवग्रह दोष निवृत्ति सिद्धेत्तम इष्टगाम्य सिद्धेत्तम सकल रोग निवारण सिद्धेत्तम सकल व्याधि निवृत्ति सिद्धेत्तम मन संचल दोष निवृत्ति सिद्धेत्तम मन संकटकर दोष निवृत्ति सिद्धेत्तम सकल दृष्टि दोष निवारण सिद्धेत्तम अंतर्दृष्टि कोडूर कुटुंब तोळिल उद्योग सकल दृष्टि दोष निवारण सिद्धेत्तम शत्रु उपाध निवृत्ति सिद्धेत्तम पितृदोष निवृत्ति सिद्धेत्तम इग जन्मनि पूर्व जन्मनि जन्मानुजन्म अनुजन्म தொடச்சுக்கோங்க. தொடச்சிட்டு எல்லாருக்கும் பூவெல்லாம் வந்துட்டு அர்ச்சனை ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் நான் நமகான்னு சொல்லும் போது அப்படியே பூவை அந்த சிவனுடைய பாதத்துல போட்டு சிவனை போட்டு முக்காடு போட்டு மூடக்கூடாது. शिवाय नमः ओम तनवे नमः ओम प्रभवे नमः ओम भीमाय नमः ओम प्रभवे नमः ओम वरदाय नमः ओम वराय नमः ओम सर्वात्मने नमः ओम सर्वविद्याय नमः ओम सर्वज्ञाय नमः ओम सर्ववल्लभाय नमः ओम सर्वभावनाय नमः ओम हराय नमः ओम हरिनाशाय
सर्वभूताय नमः ओम प्रभवे नमः ओम प्रवृत्ताय नमः ओम निवृत्ताय नमः ओम विश्वरूपाय नमः ओम महानासनाय नमः ओम लोकपालाय नमः ओम अंतर्हिताय नमः ओम प्रसदनाय नमः ओम नीलशोगिताय नमः ओम पवित्राय नमः ओम परमणाय नमः ओम परमयाय नमः ओम तपसने नमः ओम योगिने नमः ओम योज्याय नमः ओम नमः ओम गुणाधराय नमः ओम भगवान नमः ओम प्रजाय नमः ओम प्रजाय नमः ओम शिवाय नमः ओम भगवाय नमः ओम कृष्णाय नमः समागराज नमः महावासनाज नमः महाकेतराज नमः ओम वशीकराज नमः ओम अगज्वलाज नमः महाद्वाराज नमः ओम अजिंतुम्बराज नमः ओम नमः ओम अलगभे नमः उदंकराज नमः ओम आदंगाज नमः ओम आदिजंगाज नमः ओम वृषभाज नमः ओम स्वर्णगर्भाज नमः ओम सर्वजगिन्ये नमः वैष्णे नमः महारसाज नमः ओम अंतर्ज्ञाज नमः ओम मृगकालाज नमः ओम लंबवाज नमः ओम लक्ष्मीशंकराज नमः ओम अंबिकाज नमः ओम सिद्धार्थराज नमः सुभाकराज नमः ओम राजराज नमः ओम प्रियाज नमः எல்லாம் ரெடி ஃபோட்டோ போட்டு ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பேன் காலையில் டைப் பண்ணல ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மகாமக குளத்தினுடைய அருகாமையில் அமைந்துள்ள குடந்தை கீழ்கோட்டம் என்று சொல்லக்கூடிய அருள்மிகு பெரிய நாயகி அம்பா சமுதர நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோயில் 1500 வருடங்களுக்கு பழமையான இத்திருக்கோவில் நால்வரால் பாடல் பெற்ற இத்திருத்தலம். இத்திருத்தலத்திலே சொன்மலிந்த மறைநான் ஆரங்கமாகி சொற்பொருளும் கடந்த சுடர் ஜோதி போலும் கண்மலிந்த கைலைமலை வாணர் போலும் கடல் நெஞ்ச முண்டிருண்ட கண்டர் போலும் மண்மலிந்த மணிவரை தென் தோழர் போலும் மலையறையன் மடப்பாவை மணாளர் போலும் பொன்மலிந்த மூவிலைவேர் குழகர் போலும் குடந்தை கீழ்கோட்டம் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற இத்திருத்தலம் நாகதோஷ பரிகாரத்தினுடைய முதன்மை பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடியது இத்திருத்தலம். இது கும்பகோணம் நகரம், கும்பகோணம் நடுவிலே அமைந்துள்ள நாகேஸ்வரர் சுவாமி இத்திருக்கோவில். நவகிரகத்தில் உள்ள ராகு பகவான் ஒரு சாபம், அந்த சாபம் விட்டது யாரு அப்படின்னு சொன்னா சுவாமி தான் விட்டார். அந்த சாபத்திலேருந்து மீள்வதற்காக அந்த சுவாமியை ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிசேஷன் எல்லாம் இந்த ஆலயத்திலே வழிபாடு பண்ணி தன்னுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக இந்த ஆலயத்திலே
மாசி மாதம் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி என்று முதல் காலத்தில் வந்து அந்த ஆதிசேஷன் சர்ப்பங்கள்லாம் பூஜை பண்ணி தன் சாபத்தை நிவர்த்தி பண்ணி தனக்கு நவக்கிரகத்தில் ஒரு ஆதிக்கம் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது சுவாமி அசரீரி மாதிரி வந்து இந்த வில்வ ஆரணேஸ்வரி ஸ்தலத்தில் நீ வந்து என்னை பூஜை பண்ணதுனால என்னுடைய பேர் நாக ஈஸ்வரர் அப்படின்னு இருக்கணும். ஜாதகத்தில் யாருக்கும் ஜாதகத்தில் ராகு கேதுவால தோஷங்கள் இருந்தால் அது முதன்மை ஸ்தலமாக இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் பரிகாரம் முதன்மை ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் நவகிரகத்தில் ஜாதகத்தில் ராகுவால தோஷங்கள், சாபங்கள், திருமண தடைகள், புத்திர பாக்கியங்கள், சில வியாதிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் இருக்கு. அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சுவாமி இவர் இந்த நாகேஸ்வரர். அதனாலதான் ஆதிசேஷன் வந்து இங்க முதன்மை ஸ்தலம் பூஜை பண்ணதுனாலதான் நாக ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அந்த நாகதோஷத்துக்கு முதன்மை ஸ்தலமாக விளங்கி அதுக்கு அடுத்ததாக பாஸ்கர சேத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்திலே சூரியன் பூஜை பண்ண ஸ்தலமாகவும் இந்த ஆலயங்கள் விடப்படுது. கும்பகோணத்தில் உள்ள கஷேத்திரத்திலே 2 நவகிரகங்களுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ண ஸ்தலம் இந்த ஒரு ஸ்தலம் தான். இது கும்பகோணம் மத்தியில் உள்ளது. சுவாமியினுடைய பேரு நாகேஸ்வரர் பேரு. அந்த நவகிரகத்தில் உள்ள சூரியன் ஒரு சாபம் வாங்கிட்டார். அந்த சாபம் என்ன அப்படின்னு சொன்னா பிரிங்கி ரிஷின்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷி சூரியனுக்கு ஒரு சாபம் விட்டுட்டார். அந்த சூரியனுடைய சாபத்தினால தனக்கு ஒளியெல்லாம் மழுங்கி தனக்கு பிரைட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சுவாமியை வழிபாடு பண்ணார். அந்த வழிபாடு பண்ணி தன்னுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணி மீண்டும் சுவாமி அவருக்கு ஒளியை கொடுத்ததுனால சுவாமிக்கு வந்து சித்திரை மாதம் 11, 12, 13 இந்த 3 நாள் சூரியனுடைய ஒளிக்கெதிர சுவாமி மேலே காலையிலே உதயமாகும் போது அந்த உதயாழி நாழிகை என்னவோ அன்னைக்கு சூரியன் வந்து சுவாமியை பூஜை பண்ணுறதாக ஐதீகம். அதனால இந்த ஊருக்கே பாஸ்கர சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரியனுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணி சூரியன் பூஜை பண்ணதுனால சூரியனால ஏற்படக்கூடிய பித்திரு தோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்யணும். சூரியன் யாரு அப்படின்னு சொன்னா பித்திரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர். அதனால சூரியனுக்கு இங்க தனி சன்னதி உண்டு. அதனால நாகதோஷத்தினுடைய முதன்மை ஸ்தலமாக ஃபர்ஸ்ட் ஸ்தலம் கும்பகோணம் நாகேஸ்வரர் தான். அடுத்தது திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம், நாகப்பட்டினம். அதனால அந்த ராகுனுடைய சாப நிவர்த்தி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருத்தலத்திலே வந்து அனைவரும் அந்த நாகதோஷங்களை சிவர்த்திப்பதற்கு சுவாமியை பிரார்த்தனை பண்ணணும். வாரத்துல 3 நாள் பரிகாரம் செய்யப்படும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. செவ்வாய்க்கிழமை மதியானம் 3 மணி முதல் 4:30 வரை அந்த ராகு கால டயத்திலையும், வெள்ளிக்கிழமை 10:30 மணி முதல் 12 மணி வரையும், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் இந்த 3 நாள் பரிகாரங்கள் செய்யப்படுகிறது. ஏன் அப்படின்னா அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ண இந்த சுவாமியை வந்து நம்ம பூஜை பண்ணாதான் அந்த ராகுனுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றதுக்காக இங்கே தான் வந்து முதன்மை ஸ்தலமாக விளங்குறது. அது இந்த மகாரா சிவராத்திரி முதல் காலத்துல வந்து இந்த ராகு பூஜை பண்ணதுனால தான் 4 காலம் சிவாலயத்துல தரிசனம் பண்றதுல முதல் காலம் கும்பகோணம் நாகேஸ்வரர், 2வது காலம் திருநாகேஸ்வரம், 3வது காலம் திருப்பாம்புரம், 4வது நாகப்பட்டினம் காரோநகர். அதனால கும்பகோணத்துல மாநகரனுடைய மத்தியில அமைந்துள்ள இந்த திருத்தலம் நாகேஸ்வரர் அப்படின்னு பேரு. நாகதோஷத்தினுடைய முதன்மை பரிகாரம் முதல் ஸ்தலம் இதுதான் விளங்குகிறது. அதனால 2000 வருடங்களுக்கு பழமையான இத்திருக்கோவிலில் ஆதிசேஷனும் நவகிரகத்தில் உள்ள சூரியனுடைய பித்திரு தோஷமும் நீங்குவதற்காக இத்திருக்கோவில் முறைப்படுது. இந்த மாசி முதல் கால தரிசனம் இங்க பண்ணணும். அடுத்து என்ன, இந்த கோவில்ல ரொம்ப பழமையானது நடராஜர் சன்னதி. அந்த நடராஜர் சன்னதி என்ன அப்படின்னு சொன்னா தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க கைலாய மலையிலேருந்து தேவர்களுக்காக வேண்டிய சுவாமி வந்து இங்க நர்த்தனம் ஆடினதாக ஐதீகம். அதனால இந்த கோவில்ல வந்து அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு ஒரு சுவாமிக்கு பேக் சைடு பின்னாடி இருப்பார். லிங்கோத்பவர் இருக்கிற இடத்துல இவர் சுவாமி இருக்கார். அதனால அர்த்தநாரீஸ்வரர் என்ன அப்படின்னா கணவன் மனைவி பிரிவு, இந்த சண்டவம்பெல்லாம் வந்து ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமை அன்னைக்கு சோமாவாரத்துல அந்த சுவாமிக்கு வில்வத்தால வந்து அர்ச்சனை பண்ணணும். அதுதான் முதன்மை இந்த கோயில. எல்லா கோவிலும் அர்த்தநாரீஸ்வரர் இந்த கோவில்ல இருக்கும். அதனால ஆருத்ரா என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி இருக்கும். இந்த கோயில பங்குனி மாசம்தான் பிரம்மோற்சவம் என்று நடைபெறுகிறது. எல்லா கோயிலையும் மாசி மகம் பிரம்மோற்சவம் உண்டு. இந்த கோயில ஏகம்னு ஒரே நாள் மட்டும் தீர்த்தவாரி உண்டு. பங்குனி மாசம் தான் பிரம்மோற்சவம் இந்த திருக்கோயில உண்டு. முதல் நாள் துஜாரோகணம் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியேற்றுதல் நிகழ்ச்சி, 5வது நாளாக ஓலைச்சப்பரம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியும், 7வது நாளாக திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வும், 9வது நாளாக திருத்தோட்டம், திருத்தேரோட்டங்கள், 4 வீதியில திருத்தேர் ஓடும், 10வது நாள் தீர்த்தவாரி. சுவாமி மகாமகோபலத்தில் போய் தீர்த்தவாரி நடக்கும். அதனால 10வது நாள் தான் உற்சவம். அதனால இந்த பங்குனி பிரம்மோற்சவ நிகழ்வானது இந்த கும்பகோணம் நாகேஸ்வரன் ஸ்தலத்தில் நடைபெறுகிறது. அதனால் இந்த நாகேஸ்வரர் பெரிய நாயகி அம்பாவுடன் நம்ம நாகேஸ்வரனோட சுவாமியினுடைய அருளை பெற்று இந்த நாகதோஷ பரிகாரம் எல்லாம் அந்த சுவாமியை வணங்கி பாலாபிஷேகம் பண்ணி சுவாமியை பிரார்த்தனை பண்ணி வில்வம் சாத்தி பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நம்மளது இந்த தோஷ நிவர்த்தியாகி வாழ்க்கையில சுபிட்சமா இருக்கணும், திருமண தடைகள்லாம் தீரணும்,
புத்திர பாக்கியம் நீங்கணும். அதனால இந்த சுவாமி முதன்மை ஸ்தலமாக விளங்குறதுனால இந்த பெரியநாயகி உடனமர் நாகேஸ்வரர் சுவாமியினுடைய பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய அருளுக்கு பாத்திரமாக கொண்டு எல்லாரையும் பிரார்த்திக்கிறோம். இந்த திருக்கோவில்ல என்ன ஒரு அற்புதமான நிகழ்வுன்னா ஆருத்ரா நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாசம் நடக்கும். அந்த ஆருத்ரா நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, கும்பகோணத்துல உள்ள கஷேத்திரத்திலே இந்த நாகேஸ்வரன் கோவில் அந்த திருவடச்சான் சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சுவாமி பிரம்மாண்டமா இருக்கும். அதனால சுவாமி தேவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, கைலாய மலையில போய் சிவபெருமான்ட்ட அர்த்தநாரீஸ்வரர் கோலத்துல நீங்க எங்களுக்கு பரதம் ஆடணும், அந்த பரதநாட்டியத்தை நாங்க கண்டு கழிக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. சுவாமி அதை ஏத்துட்டு நர்த்தனம் ஆடுறார். ஆனா அம்பாள் அதை ஏத்துட்டு நர்த்தனம் ஆடல. சுவாமி தனித்தனியா தான் ஆடணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்பாள் சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லி சாமி ஒத்துக்கிறார். 2 பேரும் பரதநாட்டியம் ஆடும்போது சுவாமி சரசுல காலை தூக்கி வச்சுறாரு. அம்பாளால முடியல. அதனால அம்பாள் சரிதான் அப்படின்னு ஒத்துக்கும் போது அப்பதான் தேவர்கள் வேண்டுகோள் கிடங்க சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம 2 பேரும் அர்த்தநாரீஸ்வரரா இருந்து தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம அவங்களை மகிழ்விக்கணும். அதனால அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த பிரதோஷத்தன்னைக்கு கைலாய மலையிலேருந்து அந்த 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து தேர் அமைப்புல சுவாமியை நேர கைலாயத்திலேருந்து கொண்டு நாகேஸ்வரன் கோவில் இறக்கினதாகும். அந்த பரதநாட்டியம் அந்த சுவாமி பரதநாட்டியம் ஆடுறார் நடராஜர். சுவாமி பாத்தீங்கன்னா எல்லா கோவிலையும் அம்பாள் வித்தியாசமா இருக்கும். நாகேஸ்வரன் கோவில மட்டும் அந்த தாளம் போடுவது மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. ஏன் அப்படின்னா சுவாமி நர்த்தனம் ஆடும்போது அம்பாள் தன்னை மறந்து தாளம் போடுறதாக ஐதீகம். அதற்கு வேணுகோபாலர் புல்லாங்குழல் வாசிக்கிறதாக ஐதீகம். இங்க வேணுகோபாலர் சன்னதி உண்டு. எல்லா சிவாலயத்திலையும் வேணுகோபாலர் கிடையாது, இங்க வேணுகோபாலர் சன்னதி உண்டு. மார்கழி மாசம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த ஒரு கோவில்ல தான் பெருமாள் புறப்பாடு உண்டு. அதனால அந்த தேவர்கள் வேண்டுகோளுக்கு இவா 2 பேரும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரரா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாகேஸ்வரருக்கு பின்னாடி சரி லிங்கோத்பவர் இருக்கிற இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமி இருந்து எல்லாருக்கும் சகல செல்வங்களும், இந்த கணவன் மனைவி பிரிவு இது மாதிரி மனஸ்தாபம்லாம் குடும்பத்துல வரக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதே நேரத்துல திருமணம் ஆகல அப்படின்னு சொல்ல அர்த்தநாரீஸ்வரர் கோலத்துல உள்ள அந்த சுவாமியை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். திங்கட்கிழமை அன்னைக்கு வில்வத்தால அர்ச்சனை பண்ணி அவளெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமி அனுகிரகம் பண்ணார். அதனால தேவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க இங்க கைலாய மலையில இருந்து இறங்கினதுனால இங்க வைகுண்ட ஏகாதசி நிகழ்வும் அதனை தொடர்ந்து ஆருத்ரா என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வும் இத்திருக்கோவில ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.